illustration 27 இதில் பார்த்தோம் அப்படின்னா சுரேஷ் டேக்ஸ் 9 hours அப்படின்னா சுரேஷ் வந்து எடுத்துக்கிறான் 9 மணி நேரத்தை அப்படின்னா அது வந்து ஆக்சுவல் ஹார். கம்ப்ளீட் இயர் ஜாப் ஆக்சுவலாக அவன் எடுத்துக்கிறதுனால இது வந்து இவ்வளோ தான் எடுத்திருக்கான் அப்படின்ற போது இது ஆக்சுவல் ஹார்னு எடுத்துக்கிறோம். கம்ப்ளீட் இயர் ஜாப் ஆன் டெய்லி வேஜஸ் அண்ட் 6 hours. ஓகேவா, 6 hours வந்து வேலையை முடிக்கிறாங்க. ஆன் எ ஸ்கீம் ஆஃப் பேமெண்ட் பை ரிசல்ட் his hourly rate in 25 paise. The material rate வந்து 25 அப்படின்னா the material cost of the product is ₹4. ஓகேவா, மெட்டீரியல் காஸ்ட்டோட ரேட் வந்து 4. ஃபேக்ட்ரி ஓவர் வந்து 150% ஆஃப் த டோட்டல் டைரக்ட் வேஜஸ். ஓகேவா, ஆஃப் த டோட்டல் டைரக்ட் வேஜஸில் கால்குலேட் பண்ணணும். கால்குலேட் த ஃபேக்ட்ரி காஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட் அண்டர் மெட்டீரியல் மெத்தட். ஓகேவா, இப்போ வந்து ஃபேக்ட்ரி காஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபேக்ட்ரி காஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வந்து காஸ்ட் ஷீட் வந்து போடணும். என்னெல்லாம் வரும், மெட்டீரியல் வரும், லேபர் வரும், ப்ரைம் காஸ்ட் வரும், ஓவர் ஹெட் வரும், ஃபேக்ட்ரி காஸ்ட் வரும். ஓகேவா, இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஓவர் ஹெட்டை வந்து எதை ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்டை வந்து டோட்டல் காஸ்ட்டில் வந்து ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஏர்னிங்ஸ் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்ப்போம். 3 மெத்தட்லையுமே இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, 3 மெத்தட்னா என்ன, டைம் ரேட் சிஸ்டம், ஹால்சே பிளானு, ரோவன் பிளான். இந்த 3மே நம்மளுக்கு இப்போ வந்து ஃபைன் பண்ண சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம அந்த 3ஐயும் இப்போ ஃபைன் பண்ணுறோம். நம்ம கொஸ்டினில் இருக்கிறத எடுத்து எழுதியிருக்கோம். டைம் டேக்கன் டெய்லி வேஜஸ் வந்து 9 hours, அப்புறம் வந்து பேமெண்ட் பை ரிசல்ட் வந்து 6 hours, அப்புறம் மெட்டீரியல் ஃபேக்ட்ரி டோட்டல் டைரக்ட் வேஜஸ் ரேட் வந்து 25 paise. இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஆக்சுவல் ஹார் வந்து டைம் ரேட்டுக்கு 9 எடுத்துப்போம். ஹால்சே பிளானுக்கும் ரோவன் பிளானுக்கும் என்ன பண்ணுவோம்னா ப்ளஸ் போனஸ் வேல்யூவும் சேர்த்து போடுவோம். அதாவது அவங்க வேலை பார்த்த இப்போ 9 மணி நேரம் அவங்க வேலை பார்க்குறாங்கன்னு இப்போ வேலை பார்க்கணும்னு சொல்கிறாங்க. அந்த 9 மணி நேரம் பார்க்கக்கூடிய வேலைகளை அவங்க வந்து 6 மணி நேரத்துலேயே பார்த்து முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து டைம் சேவிங்ஸுக்கு தக்கன போனஸும் சேர்த்து கொடுப்போம். ஸோ ஹால்சே பிளானு, ஹால்சே ஒயர் பிளானு, ரோவன் பிளானு, அப்புறம் இன்னொரு மெத்தட் இருக்கும், அதுக்கும் எல்லாத்துக்குமே நம்ம போனஸ் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இந்த மெத்தடுக்கு வந்து 6 யூஸ் பண்ணுவோம். இதுக்கு வந்து 9 டைம் ரேட்னா இது நம்ம எவ்வளோ டைம் அலோவ் பண்ணுறோமோ அந்த ரேட்டில் தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். இது வந்து தியரியில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். டைம் டேக்கன் ஆக்சுவல் ஹார் போட்டாச்சு. டைம் அலோவ் அப்படின்னா அதுக்கு போடுறோம் 9 hours. அது வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடியது. ஆக்சுவல் ஹார் மட்டும்தான் சேஞ்ச் ஆகுது, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸ்டாண்டர்ட் ஹார் டைம் அலோடு வந்து ஸ்டாண்டர்ட் ஹார் வந்து அதே தான் 9 தான் போடணும். இங்கே 9 போட்டிருக்கனால இங்கே போட வேண்டாம் விட்டாச்சு. டைம் சேவ்டு ஸ்டாண்டர்ட் ஹார் மைனஸ் ஆக்சுவல் ஹார் போடுவோம். இந்த 2ஐயும் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்துடும். ஓகே, இதுக்கு 0 தான் வருங்க. 9 போட்டால் 0 தான் வரும், நம்ம ஒன்றும் போடல. ரேட்டு வந்து 0.25 அப்படியே கொடுத்துட்டாங்க, போட்டாச்சு. ஏர்னிங்ஸ்னு வரும்போது டைம் ரேட்டுக்கு நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஆக்சுவல் ஹார் இன்ட்டு ரேட்டு, அவ்வளோதான். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆக்சுவல் ஹார் இன்ட்டு ரேட்டு ப்ளஸ் 50% ஸ்டாண்டர்ட் ஹார் ப்ளஸ் ஆக்சுவல் ஹார் இன்ட்டு ரேட்டு. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி போட்டிங்கன்னா ஃபார்முலா வந்து இதோ எழுதியிருக்கேன். இதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 1.88 கிடைக்கும். ஓகேவா, இங்கே வந்து 2.25 கிடச்சிருக்கு. அப்புறம் இங்கே வந்து ஃபார்முலா நான் எழுதியிருக்கேன். ஏஹெச் ஆக்சுவல் ஹார் இன்ட்டு ரேட்டு ப்ளஸ் ஸ்டாண்டர்ட் ஹார் மைனஸ் ஆக்சுவல் ஹார் டிவைடட் பை ஸ்டாண்டர்ட் ஹார் இன்ட்டு ஆக்சுவல் ஹார் இன்ட்டு ரேட்டு போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 2 rupees வந்து கிடைக்கும். ஓகே, இது முடிஞ்சிருச்சு. நம்ம வந்து இதை அப்ளை பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் மெட்டீரியல் காஸ்ட் வந்து 4 போடுறோம், ஆல்ரெடி கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் வந்து லேபர் காஸ்ட்டு இப்போ நம்ம ஃபைன் பண்ணியிருக்கோம் 2.25, 1.882 போட்டிருக்கோம். அடுத்து இந்த 2ஐயும் ஆட் பண்ணால் ப்ரைம் காஸ்ட்டு கிடைக்கும். அடுத்து ஓவர் ஹெட் வந்து 150 டோட்டல் காஸ்ட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா, 150 டோட்டல் ஹார். ஓகே, இப்போ வந்து 2.25 தான் நம்மளுடைய டோட்டல் காஸ்ட்டு. இதில் 50% போட்டோம்னா 3.38. இதில் பார்த்தோம் அப்படின்னா 150% போட்டுட்டு 1.88 இதை போடுறோம். போட்டால் நம்மளுக்கு 2.82 வரும்.
இங்கே அதே மாதிரி தான் 150% போட்டுட்டு 2 ரூபி போட்டோம் அப்படின்னா 3 ரூபா கிடைக்கும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம், அதாவது 6.25 3.38 இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் 9.63. இதே மாதிரி கண்டினியூ பண்ணிக்கோங்க. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம